தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேருக்கு மேலே தற்கூரியா 2017லேருந்து 2021 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தன்னோட நிலத்தில் ஆழ்துணை கிணறு போட்டு நோண்டி தண்ணி வராமல் அதை அப்படியே மூடாமல் வச்சுருந்தாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி வந்துச்சு. 2026 இன்னும் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் அந்த ஆழ்துணை கிணறுல ஒரு குழந்தை விழுந்துடுச்சுன்னா, இப்போ அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க? அலட்சியமாக இருந்தவங்களோட பெற்றவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்களா? இல்லை அந்த இடத்த நோண்டிட்டு அப்படியே மூடாமல் விட்ட அந்த இடத்தோட சொந்தக்காரர் பொறுப்பு எடுத்துப்பாங்களா? அப்படி இல்லைனா இப்போது எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு எடுத்துப்பாங்களா? இல்லைனா இப்போது டிஎம்கே காரங்க பொறுப்பு எடுத்துப்பாங்களா? அல்லது பல நபர்களால் தற்கூரின்னு பேர் வாங்கினவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்களா? இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் வந்துடுச்சு. பெரும்பாலானோர் சமூக வலைத்தளங்களில் இருக்கீங்க. உண்மையாலே உங்களுக்கு நாட்டு மேலே அக்கறை இருந்தால் ஒவ்வொருத்தரும் உங்கள் பகுதிக்கு என்ன தேவை, உங்கள் ஊருக்கு உங்கள் நாட்டுக்கு என்ன தேவைன்ட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவீங்கன்னா, அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பல பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளும் செய்யலான்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருப்பாங்க. எதுவுமே ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் பல நபர்கள்கிட்ட இன்றைக்கி இளைஞர்கள் தற்கூரின்னு பேர் வாங்குறது தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.